bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Navaje. So first of all, யாரெல்லாம் வந்துட்டு இந்த கூலி படம் பார்த்துட்டீங்களோ, ஸ்பாயில் பண்ண ஆல்ரெடி ஸ்பாயில் ஆயிடுச்சு. உங்களோட தனிப்பட்ட கருத்தை வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு, படம் பிடிச்சிச்சா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ ரிவ்யூலாம் பார்க்க போகிறது கிடையாது. நீங்கள் டைட்டில் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எக்ஸ்பெக்டேஷன், இந்த படம் வந்துட்டு நான் பார்க்க கிடையாது, இன்னும் ஸ்டில் பார்க்கவே கிடையாது. பட் இந்த சில பண்ணானுங்க இருக்கானுங்களே, இந்த தேட்டரில் போய் படம் பார்க்கணுங்க இல்லையோ, லீக் பண்ணுறதுக்காகவே வந்துட்டு போவானுங்க. ஓகேவா? ஸோ இன்ஸ்டா திறந்தாலும் ஓகேவா, இந்த டிக்டாக்கை திறந்தாலும், யூடியூப் ஷார்ட்ஸ் யூடியூப்பை திறந்தாலும் வந்துட்டு லீக் மேலே லீக் பண்ணி விட்டானுங்க. ஓகேவா? பார்க்க போனால் வந்துட்டு நான் பாதி படத்தை பார்த்துட்டேன். ஓகேவா? வாண்டட்லி தேடி போய் பார்க்கல. லைக் என்ன சொல்றது, நம்ம வந்துட்டு பணம் வெளியாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் போகாமல் இருக்க முடியாது. பட் அதை சார்ந்து வந்துட்டு நிறையா என்ன சொல்றது, இந்த மீம்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ ஆகஸ்ட் 14 அப்போ இதுலேருந்து வந்து நம்ம படம் பார்க்குற வரைக்கும் சோஷியல் மீடியா போகக்கூடாதா அப்படின்னு தோணுச்சு. அந்த மீம்ஸ் மாதிரி தான் தோணுச்சு. ஓகேவா? அதே மாதிரி லீக் பண்ணி விட்டானுங்க. முக்கால்வாசி படத்தை நான் பார்த்துட்டேன், பாதி படத்தை நான் பார்த்துட்டேன். ஓகேவா? சும்மா விட்றானுங்க, சும்மா ஸ்க்ரோல் பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோஸா இந்த பிக்சர்ஸை எடுத்து டீகோடிங் பண்ண. படமே வந்துட்டு வெளியாகி தேட்டர் விட்டு வெளியாகல, இப்போதான் வெளியாகி ஒரு வாரம் கூட ஆகலைங்க. சரிங்களா? ஸோ கொஞ்சம் வேலை காரணத்தினால வந்துட்டு என்னால் படம் பார்க்க முடியல. சரியா? ஸோ சரி, நான் என்ன பண்ணேன், சரி படம் பார்க்க முடியல, சரி நம்ம வந்துட்டு பிளான்லாம் வச்சுருந்தேன் படம் பார்க்கறதுக்கு. பட் என்னால் பார்க்க முடியல. சரிங்களா? ஸோ சரி நம்ம ரிவ்யூ பார்த்துறோம்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறேன், தமிழ்நாடு ரிவ்யூ, மற்ற ஸ்டேட் ரிவ்யூ, அதாவது கண்ட்ரி ஸ்டேட் ரிவ்யூ சொல்கிறேன், இந்தியாவில் இருக்க ஸ்டேட்ஸ் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். கனடா, தெலுங்கு சைட்டு எல்லாம் இந்த சைடு. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறது, மலேசியாவில் இருக்கிற இந்தியன்ஸோட ரிவ்யூஸ்லாம் நான் பார்த்தேன். ஸோ பார்த்துட்டு அப்புறம் இந்த சோஷியல் மீடியாலாம் பார்த்தா ரொம்ப ஹேட்ரேட்டு, படத்தை சுற்றி வந்து ரொம்ப ஹேட்ரேட்டு. லோகேஷ் கனகராஜ் சார் அவரை பின் பாயிண்ட் பண்ணிட்டு அவர் மேலே ஒரு பர்சனல் ஹேட்ரேட் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த படத்துக்கு வந்து மிக்ஸ்டு ரிவ்யூலாம் ஃபர்ஸ்ட் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல்லி நெகட்டிவ் ரிவ்யூ தான். ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே, அதுக்கப்புறம் ஓகேவா, இந்த செகண்ட் தேர்ட் டேக்கு அப்புறம் வந்துட்டு நான் பார்த்தேன் நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தாங்க, அதாவது வந்துட்டு அந்த பெரியவங்களாம் வந்தாங்க, வயசானவங்க 40 இயர்ஸ் மேலே 50 இயர்ஸ் ப்ளஸ் மேலே வந்துட்டு வந்து பார்த்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, முக்கியமாக லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா? இந்த படம் ஆப்வியஸ்லி வந்துட்டு இந்த ஏ சர்டிஃபிகேட்னால வந்துட்டு 18+ கண்டென்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? அடால்ட்ஸ் ஒன்றினா அந்த மாதிரி போயிடுச்சு, என்னமோ விட்டு படம் மாதிரி. ஓகேவா? சரிங்களா? அது ஒரு நம்ம தனியாக பேசுவோம். ஓகேவா? அப்புறம் நான் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஓகேவா? ஸோ பார்க்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரும்ல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங், என்னோட படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை ஷேர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி இப்போ தான் டைம் கிடச்சி வீடியோ மேக் பண்ண, சரி மேக் பண்ணி போட்டலாம் அப்படின்னு தான். ஸோ இல்லை எனக்கே எந்த ஒரு பிளானும் இல்லாமல் தான் வீடியோ, எந்த ஒரு கண்டென்ட் அதாவது பிளான் பண்ணாமல் தான் வந்துட்டு வீடியோ மேக் பண்ணுறேன். அதனால தான் எதுவும் வந்துட்டு ப்ராப்பராக இருக்காது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் தான் இருந்தீங்கன்னா மொத்தம் நான் ப்ரீவியஸ் வீடியோலாம் நான் பண்ணியிருப்பேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ எக்ஸ்பெக்டேஷன், ஓகேவா, இந்த படத்துக்கு பெரிய மைனஸே எக்ஸ்பெக்டேஷன் தான். ஓகேவா? இந்த படத்துக்குன்னா படத்துக்குள்ள இல்லை, படத்தை சார்ந்து சொல்கிறேன். ஓகேவா? எதிர்பார்ப்பு தான். சரி, ஆக்சுவலி இன்ட்ரோவே வந்துட்டு அப்படி தான் போகணும்னு நினச்சேன். எதிர்பார்ப்புகள் வாழ்க்கைக்கு தீங்கு விளைவிக்கும், ஓகேவா, உயிரை கொல்லும், அந்த மாதிரி தான் இன்ட்ரோ பண்ணலான்னு இருந்தேன். ஸோ அதுதான் எக்ஸ்பெக்டேஷன் தான் ரொம்ப இந்த படத்தை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் பாயிண்ட்டு, அதுதான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகேவா? என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள். தலைவர், ஓகேவா? தலைவர் யார் நடிக்கிறா? சூப்பர் ஸ்டார். படம் யாரோட? சூப்பர் ஸ்டார். ஓகே, அந்த ஒரு ஃபேஸ்க்கு தான் படத்துக்கே போதும். ஸோ அவரை தாண்டி எதுவுமே தேவையில்லை, அவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்தாலே போதும். அவருக்கான அந்த மாஸ் டைலாக், ஸ்டைலான இது, ஓகேவா, டைலாக்கு, அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷனு, ஓகேவா, லைக் வந்துட்டு சும்மா சின்ன ஆக்ஷன் பண்ணுவார், அதோட எஃபெக்ட் வந்து பெருசாக இருக்கும். ஓகேவா? சவுண்ட் எஃபெக்டாக இருக்கட்டும், விஷுவலாக இருக்கட்டும், அப்படி சொல்கிறோம். குத்துனா 10 பேர் பறக்கணும், அந்த மாதிரி. ஓகேவா? ஆக்சுவலி இட்ஸ் ஃபிக்ஷன், ரைட்? படம்னாலே வந்துட்டு என்ன ரியலாவாக எடுப்பாங்க. ஓகே, நமக்கு தெரியாது, படம் எடுக்கிறதே அது போய் ஃபேக்கு, எல்லாம் பிளான் பண்ணி ஃபேக்கு. ஓகே, ஃபேக் பிளட்டு, ஃபேக், எல்லாமே ஃபேக்காக தான் இருக்கும். மோஸ்ட்லி எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக பிளான் பண்ணி இருக்கும். ஓகே, எதிர்த்து அதுமாதிரி நடக்குது. அப்போ மட்டும் படத்தில் மட்டும் எப்படி வந்துட்டு எல்லாம் க்ளோஸ் டு ரியாலிட்டி, லாஜிக்காக எதிர்பார்ப்பீங்க. அதுதான் என்னோட இது. லாஜிக்கெலாம் எதிர்பார்க்கக்கூடாது ஒரு படத்தில். ஓகேவா? தமிழ் படத்துக்கு இப்படி சொல்கிறீங்க, அவன் வந்துட்டு மார்வல் டிசியில் வந்துட்டு ஸ்பைடர் கிடைச்சா ஸ்பைடர்மேன் ஆயிடுறான். இந்த கதைலாம் இருக்கு. டே, ஸ்பைடர் கிடைச்சா செத்து போயிடுவாங்க, அதை நம்ம ரசிக்கல, அதை நம்ம செலிப்ரேட் பண்ணல ஸ்பைடர்மேனை. ஓகேவா? சிம்பிளா தான் நான் சொல்றேன். ஓகேவா? லாஜிக் பார்க்கணும்னா எல்லா படத்துலையும் பார்த்துட்டு எல்லா படத்தையும் தூக்க வேண்டியதான்.
எதுவுமே ஒன்று கூட ரசிக்க முடியாது. ஓகேவா? ஸோ அது ஒரு பெரிய குறையாவே சொல்லப்படுது இந்த படத்தை சுற்றி சொல்கிறேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஜஸ்ட் சூப்பர் ஸ்டார். ஓகேவா? அவர் மாசம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அதுவும் மனசன் 75 வயசு. என்னோட பர்பஸ் என்ன, அந்த படத்துக்கு போடுது 75 வயசு. இந்த ஆடியோ ரன்ஸ்லாம் கேட்டிருந்தேன். ஓகேவா? கேட்டுட்டு இருந்தேன் அவரோட பேசுறது எல்லாமே. எங்க அம்மா கூட பார்த்தாங்க. எங்க அம்மா கூட என்னடா 75 வயசுல என்னடா மனசு எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பாரு அப்படின்னு அந்த ஒரு மோட்டிவேஷன். ரைட்டா? இப்போ எனக்கு கொஞ்சம் சில நேரத்தில் வந்துட்டு கொஞ்சம் சோர்வா இருக்கு, லைக் வந்து ஒரு மாதிரி போதும்டா போரிங்கா இருக்கு இந்த வயசுலேயே அப்படி. சரி, 75 வயசு மனசன் இன்னும் படம் நினைச்சுக்கிருக்கான், இப்போ வெளியாகுது, அதுக்காக போய் பார்ப்போம். அது என்னோட பர்பஸே அதுதான், என்னோட எக்ஸ்பெக்டேஷனே அதுதான். எனக்கு ஒரு மோட்டிவேட்டட் வேணும், எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும். ஓகே, அவர் படத்துக்கு போறேன், அது மட்டும்தான் எனக்கு. ஓகேவா? ரெண்டாவது எடுத்துக்கிட்டா ஆப்வியஸ்லி லோகேஷ். ஓகேவா? லோக்கியோட டைரக்ஷன்ல வர அடுத்த படம். ஓகேவா? அதுவும் 2 வருஷத்துக்கு அப்புறம் வர படம், லியோக்கு அப்புறம் வர படம். ஓகேவா? லியோ as a தளபதி ஃபேன் ஆர் நாட், ஓகே, as a ஜென்ரல் ஆடியன்ஸ். ஓகேவா? தளபதி ஃபேனும் சொல்றேன், ஜென்ரல் ஆடியன்ஸும் சொல்றேன். ஓகேவா? தளபதி ஃபேனு சொல்லிட்டு நான் எல்லா தளபதி ஃபேனும் எல்லாமே நல்லா தான் இருக்கு அப்படின்னு கிடையாது. ஓகேவா? நான் ஒருத்தரோட ஃபேனா இருந்தாலும் இல்லாட்டியோ எல்லாரும் படமும் எனக்கு பிடிக்க தான் செய்யும். ஓகேவா? இந்த டிராமாவா இருக்கிறத நம்மளுக்கு கொஞ்சம் ஒத்து வராது. ஓகேவா? அது கொஞ்சம் போர் அடிச்சிடும். ரைட்டா? ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் பிடிக்காது. ரைட்டா? சரியா? சரி, லியோ நிறைய பேருக்கு பிடிக்காம இருந்துக்கலாம். பட் எனக்கு வந்து அந்த ஆக்ஷன் பேக்கு அதெல்லாம் விறுவிறுன்னு இருந்துச்சா, எனக்கு அது ரொம்ப பேசிக்காக எனக்கு பிடிக்கும். ஓகேவா? அந்த 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 லியோ படத்தோட அந்த டிசைனே வேற மாதிரி இருக்கும், கான்செப்டே வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? லைக் சைக்கலாஜிக்கலா இருக்கும், அது ஒரு கேரக்டர் மட்டும் பிளே பண்ற விதமா இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு நான் ரிவ்யூடில் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோ வரும், நம்ம லோகேஷோட மிச்சம் 5 படங்களோட இதெல்லாம் வரும், ரிவ்யூஸ் வந்துட்டு நான் படம் பார்த்துட்டு ரிவ்யூலாம் போடுவேன். இந்த வீடியோக்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ சரி, லியோக்கு அப்புறம் வர அடுத்த படம் கூலி. ஓகேவா? அதோட இந்த சொல்றாங்க ஹைப் ஏத்துறாங்க, எவனை ஏத்தல, நீங்க தானே ஏத்திக்கிறீங்க ஃபேன்ஸு. ஓகேவா? நீங்களே ஹைப் ஆகிக்கிறீங்க. ஓகேவா? கேட்டா ஃபேன்ஸ் கிட்ட கேட்டா சொல்லுவானுங்க, இந்த ப்ரொடக்ஷன் டீம் தான் வந்துட்டு ஹைப் ஏத்துறாங்க, இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணி போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு ஆடியன்ஸ் வந்து 1 கூலி 100 அப்படி பண்ணி ஹைப் ஏத்துறாங்க. அதுக்கு முன்னாடி யார் பண்ணா? நீங்க தானே பண்ணீங்க. எப்படி இருந்தாலும் நம்ம வந்துட்டு சஸ்பென்ஸா ஏதாச்சும் ஒரு கேரக்டர் வச்சலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம உபேந்திரா சார் இருக்காரு, நம்ம ஷௌபின்னு இருக்காங்க, நாகார்ஜுனா இருக்காரு. ஓகேவா? இவ்வளவு அதுக்கப்புறம் கடைசியில் வந்துட்டு ஆமீர் கான் வராரு. ரைட்டா? கேமியோன்னு சொல்றதோட ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ். ஓகே சொல்லலாமா? அவரு பிறந்தமையா, அவர் as a ஃபேனா என்ன கேரக்டர் இருக்கோ இல்லை ஏதோ ஒரு கேரக்டர் நம்ம வந்து நடிச்சிருவோம் தலைவர் படத்துல, தலைவர் கூட ஸ்கிரீன்ல எழுந்துருவோம் அப்படின்னு அவரோட இது. அவருக்கே கவலை இல்லை, அவர் வந்துட்டு நிறைய நடிச்சாரா, அவர் ஸ்கோப் இருக்கா இல்லையான்ட்டு. உனக்கு என்ன, நீயா சம்பளம் கொடுக்குற அப்படிதான் கேட்கணும்னு தோணுது. ஓகேவா? இந்த இஷ்யூலாம் ஓடிக்கு இருக்கு, அதான் கொஞ்சம் ஆதங்கம். ஓகேவா? இதெல்லாம் இருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் யாருமே இல்லப்பா அப்படி மறைச்சிட்டு இருக்கோம். இப்போ நீ மட்டும் லீக் பண்ண விட மாட்டாங்களா? யாரும் லீக் பண்ண விட மாட்டாங்க. அப்போ ப்ரொடக்ஷன் டீம் என்ன பண்றாங்கன்னா, நீங்க லீக் பண்றது முன்னாடி நானே முந்திக்கிறேன்டா, சோனி மாதிரி. ஓகேவா? அவனுக்கு இப்படிதான் பண்ணுவானுங்க சோனி. இப்போ ரீசெண்டா கூட ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கு வந்துட்டு நீங்க என்னடா லீக் பண்றது ஷூட்டிங் ஸ்பாட்டை, நான் வந்துட்டு ஒரு பிடிஎஸ் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு படம் வெளியாடுறதுக்கு முன்னாடி பிடிஎஸ் ரிலீஸ் பண்ண ஒரே ப்ரொடக்ஷன் டீம் எடுத்துக்கிட்டா சோனி தான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி தான் சன் டிவியும் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது தெரிஞ்சு எனக்கு எதுவும் பெருசா இது இல்லை, நல்ல சந்தோஷம் தான். எல்லாம் அவங்க ஃபேன், தலைவரோட ஃபேன், நடிச்சவங்க தான். ஸோ எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல. ஓகேவா? முக்கியமா நாகார்ஜுன சார்லாம் அந்த ஒன் கூலி 100 சொல்லலாம், அதெல்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட். அவர் படம் பார்த்துட்டாரு, அவருக்கு அப்படி ஃபீல் ஆயிருக்கு. அது அவரோட பர்சனல் ஒப்பீனியன். ஓகேவா? நீ யாரு சொல்லிருதுக்கு? அதுதான் எனக்கு தோணுது. ஆடியன்ஸ் அவ்வளவுதான், உன்னோட ஒப்பீனியன் சொல்லிட்டு போ. படம் எனக்கு தெரியல, அது சரியில்லை, இது சரியில்லை, இவங்களோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் பத்தல, ஆமீர் கானை சரியா யூஸ் பண்ணல, உபேந்திரா சாரை யூஸ் பண்றதுக்கு என்னடா அவங்க அப்படிதான் கேட்கணும்னு தோணுது. லிட்டரலி எத்தனை பேருக்கு அந்த மாதிரி கேட்கணும்னு தோணுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணேன். ஓகேவா? அவங்களே நடிக்கிறாங்க. ஓகேவா? உபேந்திரா சாரா இருக்கட்டும், சத்யராஜ் சாரா இருக்கட்டும். ஓகேவா? இவங்களாம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஆமீர் கான் சாரா இருக்கட்டும், நாகார்ஜுனா சார் இருக்கட்டும், இந்த 4 ரோலும் நடிச்சவங்களுக்கு படம் கண்டிப்பா பார்த்துருப்பாங்க. கதையும் ஃபுல்லா சொல்லியிருப்பாரு லோகேஷ். ஓகேவா? சார் நீங்க இவ்வளவுதான் சார் வர போறீங்க, இவ்வளவு நேரத்துக்கு தான் சார் வர போறீங்க, இதுதான் சார் உங்க ரோல் அப்படின்னு டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. அவங்க அதை ஒத்துக்கிட்டு தான் பேமெண்ட் வாங்கிட்டு தான் வராங்க. ஓகேவா? அஃப்கோர்ஸ் அது பேமெண்ட்னா சேலரி. ஓகே, சம்பளம் வாங்கிட்டு தான் வராங்க. ரைட்டா இல்லையா? ஓகேவா? சம்பளம் வாங்குறாங்க, அதுக்கு நடிச்சிட்டு போறாங்க. என்ன நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு தெரியும், எவ்வளவு வர போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? எவ்வளவு வர போறாங்க தெரியும், டீட்டெயிலா தெரியும். ஓகேவா?
அவங்க ஒத்துக்கிட்டு தான் நடிக்கிறாங்க. ஓகேவா, இவ்வளவுதான் இருக்கும்னு அவங்க வந்துட்டு அதெல்லாம் பார்க்காம தலைவர் கூட ஒரு ஃப்ரேம்ல நின்றுட்டோம், தலைவர் படத்துல இருக்கும். ஓகேவா, அவருக்கு நடிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு என்ன சொல்லுது, ஒரு ஃபேன் பாயா மாறி தொழில், ஐயோ தொழில இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குதா, இதுல நம்ம போதுரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா, அது அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளும் என்ஜாய் பண்ணிட்டு போவோமே. ஃபேன் வந்துட்டு நடிச்சிட்டாங்க படத்துல, அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போவோமே. ஏன் வந்துட்டு இவங்களை சரியா யூஸ் பண்ணல, அவங்களை சரியா யூஸ் பண்ணலன்ட்டுன்னு சம்பளம் நீயா கொடுக்குற அப்படிதான் கேட்கணும்னு தோணுது. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்தப்போ வந்துட்டு இந்த முக்கியமாக இந்த 2 இஷ்யூ தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்போ நான் சொன்னல இந்த இந்த ஆக்ட்ரஸை சரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேஜராக தான் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்துட்டு ஏ சர்டிஃபிகேட். ஓகேவா, 18+ கண்டென்ட்டாக கொடுத்துட்டாங்க. அது 18+ மேலே தான் போக முடியும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஓவராலாக. அப்புறம் படம் பார்த்தவங்க சொல்கிறாங்க, இந்த படம்லாம் வந்துட்டு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துற அவசியமே இல்லை, கொடுத்தனால பிஸ்னஸாக அடிபடுது, பிள்ளைங்க அதாவது வந்துட்டு இந்த பிள்ளைங்க பார்க்க முடியல. ஓகே, பிள்ளைங்களாம் வந்துட்டு சின்ன பிள்ளைங்களாம் என்ன சொல்லுது, ஃபேன்ஸ் இருப்பாங்க கண்டிப்பாக நம்ம தலைவருக்கு, அவங்க நான் பார்க்க முடியல. ஓகேவா, ஸோ அது ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கு. ஓகேவா, ஸோ இது வந்துட்டு எப்படி சொல்றது, ஜெயிலரே நம்ம பார்த்துட்டோம், இதெல்லாம் என்னடா அப்படின்னு இருக்குது. பிளட் இருக்கு, கொலை இருக்கு. ஓகேவா, கொடூரமான சீன்ஸ்ல அதாவது வயலன்ஸான சீன்ஸ்லாம் இருக்கு. பட் வந்துட்டு ஜெயிலரே பார்த்துட்டோம், ஜெயிலெல்லாம் வந்துட்டு கழுத்தை துண்டாகுறது அதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகேவா, விட்டுறது. ஓகேவா, அதெல்லாம் பார்த்துட்டோம், இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, லேடிஸே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த 50 வயசு மேலே 60 வயசு மேலாம் பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க, ஏஜ் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கணும் தேவையில்லை அப்படின்னு. அது ஒரு மேஜர் பிரச்சனையா இருக்கு. பட் அது வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ப்ரொடக்ஷனை தான் திட்டிருக்காங்க. ஏன் ஏஜ் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, அவங்களா கொடுத்தாங்க. அந்த போர்டு இருக்கும்ல, அதுக்குன்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல, அவங்க ஏஜ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. எதனாலன்னு தெரியல. அப்படி அது அவங்களுக்குள்ள பிஸ்னஸ்ல. ஓகேவா, அதெல்லாம் நம்ம இன்வால்வ் பண்ண தேவையே இல்லை. ஓகேவா, வெளியாக்குறவங்களுக்கு தெரியும். ஓகேவா, இப்போ ஏ சர்டிஃபிகேட் வேணாம், நான் வந்துட்டு யூஏ தான் எடுக்கணும் அப்படின்னு எடுத்தா நிறைய படத்துல இருக்க சீன்ஸை கட் பண்ணிட்டு தானே அவங்க திரும்ப கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, யூஏக்காக. பட் இல்லையே, எனக்கு என்னன்னா லியோ படமே யூஏ தான். ஆனா அந்த படத்துல வந்துட்டு சதக்கு வெட்டுறது குத்துறதுலாம் காட்டினாங்களா இல்லையா? ரத்தம் பிளட்டா இருக்கும், கை முழுக்கா பிளட்டா இருக்கும், காட்டினாங்க. ரைட்டா, பட் வயலன்ஸ்னா அந்த அளவுக்கு கொடூரமான வயலன்ஸ் அந்த மாதிரி கிடையாது. தெரியும் அது ஃபேக் அப்படின்னு. ரைட்டா, அதுக்கு யூஏ இந்த படத்துல என்ன எதிர்பார்த்து ஏ கொடுத்தாங்கன்னு நம்மளுக்கு எனக்கு தெரியாது, படம் பார்க்கலன்னா. ஸோ மேபி எனக்கு பார்த்தா கூட அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வயலன்ஸ்லாம் எனக்கு இப்போ இன்னைக்கு இந்த எப்போ இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் பார்த்தனோ, பிளட் லைன்ஸ்ன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்துட்டு என்னடா இது ரத்த தெரிக்க சீன்ஸ்லாம் விட்டுருடா, இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு மற்ற படத்தை பார்த்து சொல்ற அளவுக்கு போச்சு எனக்கு. ஓகேவா, எத்தனை பேர் ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் பார்த்தீங்க, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, அது ஒரு வயலன்ஸ் ஃபிலிம் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு பர்சனலா. உங்களுக்கும் தோணா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதை சுற்றி நிறைய ஹேட்ரேட்டுங்க. ஓகே, தேவையில்லாத ஒரு ஹேட்ரேட். அதுக்கப்புறம் மூணாவது கண்டிப்பாக சொல்லி ஆகணும், இந்த 1000 crores 1000 கோடி. ப்ரொடியூசரே சும்மா தான் இருக்காரு, நடிச்சவங்க சும்மா தான் இருக்காங்க. இந்த நண்டு சிந்து தான் வந்துட்டு கூவிக்கு இருக்கு, பத்ததுக்கு ஃபேன்ஸ் 1000 கோடி 1000 கோடி 1000 கோடி. ஓகேவா, பேசுறவனா நீ வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்கணும்னு தோணுது. நீ இன்வெஸ்ட் பண்ணிருக்கனா சொல்லிட்டு பேசு. ஓகேவா, நான் இன்வெஸ்டும் பண்ணிருக்கேன், கண்டிப்பா இது 1000 கோடி அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசு. ஓகேவா, இந்த 1000 கோடி இப்ப 1000 கோடி வந்தாலும் வரலனாலும் ஷேர் கிடைக்காது இப்போ இந்த பேசுறவங்களுக்குலாம். ஓகேவா, ஷேர் கிடைக்காது. ஓகே பேசுறவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 5% ஷேர் கொடுத்துருவோம். ஓகேவா, 5% கொடுத்துருவோம் அப்படின்லாம் கிடைக்காது. என்னதான் 1000 கோடியா அடிச்சாலும் பேசுறவங்களுக்கு தான் ஷேர் கிடைக்காது. யார் வந்து அதில் காசு போட்டிருக்கா அவங்களுக்கு தானே லாபம். யாரு, ப்ரொடக்ஷன் டீம். ஓகேவா, இந்த சில இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க, இந்த பிஸ்னஸ் இன்வால்வ் இருக்காங்களா, காசு போட்டவங்க, அவங்களுக்கு லாபம். பேசுற உனக்கு என்ன லாபம்? அது அப்பயே 1000 கோடி பிடிச்சி தொங்கிக்கு இருக்க அப்படின்னு தான் ஹானஸ்டா கேட்கணும்னு தோணுது. எனக்கு இந்த கேள்வி ரொம்ப நாளா இருக்கு. ஓகேவா, நானும் அவாய்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, ஏன்னா யூடியூப் திறந்தா, இன்ஸ்டாகிராம் திறந்தா இந்த 1000 கோடியே பத்தி கேட்கறாங்க. இந்த இன்டர்வியூ எடுக்கிறாங்க வேற, 1000 கோடியை ரீச் பண்ணாதாங்கன்னா உனக்கு கமிஷன் கொடுக்குறாங்களா இதை பத்தி பேசினா? அப்படிதான் ஹானஸ்டா எனக்கு கேட்கணும்னு தோணுது. ஓகேவா, கமிஷன் கொடுக்குறாங்க இல்லையே, பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்களா, ஷேர் கொடுக்குறாங்களா இல்லையே, பேசுறவங்களுக்கு இல்லையே. இது வந்துட்டு வியாபாரம், பிஸ்னஸ், அது வந்துட்டு தனி டிபார்ட்மெண்ட், அது வந்துட்டு ப்ரொடக்ஷன். எவன் காசு போட்டாங்களோ அவங்களுக்குள்ள பிரச்சனை. ஓகேவா, அவங்களோட டார்கெட்டு 1000 கோடியோ எவ்வளோ, அது அவங்களோட இது. நம்ம போட்டு இன்வால்வ் பண்ணணும் தேவையில்லை, நம்ம கொடுக்குறது காசு இவ்வளவுதான்.
பர்சனாக சொல்கிறேன். பர்சனாக ஒரு ஆளுக்கு இவ்வளோதான் அமௌண்ட் கொடுக்குறோன்னா அதை வந்துட்டு சேர்த்து தான் வச்சு 1000 கோடி வருது. ரைட்டாக நம்ம காசு தான் எல்லாமே. ஓகேவா? பட் என்ன சொல்றதுன்னா, நம்ம பேசுறதுக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு கேட்டா அது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ரொம்ப ஆழமா போய் பேசணும்னு அவசியம் இல்லை. நம்ம கொடுத்த காசுக்கு அந்த 3 hours ஒரு 2 hours 40-50 minutes வந்துட்டு என்ஜாய் பண்ணமா, ஓகேவா? விசில் அடிச்சோமா, செம்மையா இருந்துச்சா படம் பார்க்கறதுக்கு, தலைவா அப்படின்னு கத்துறோமா, ஓ செம்ம அப்படி இப்படி பயங்கரமா இருக்குது, அப்படி இருக்கிற ரியல் வேர்ல்டு ரியல் பிரச்சனையை விட்டுட்டு வந்து என்ஜாய் பண்ணமா, அதுதான் வெறுத்து, அதுதான் நம்ம கொடுத்த காசுக்கு வெறுத்து. ப்ரூஃப் சொல்றேன். ஓகேவா? இத சொல்றானுங்களே இந்த ரிவ்யூலாம் பார்த்துட்டு நல்லாவே இல்லை, ஸ்டாரி நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, அது நல்லா ஃபேன்ஸ் வந்துட்டு நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஹீரோ ஃபேன்ஸாக இருக்க, நம்மலாம் வந்துட்டு நான் ஸ்டாரிக்காகவே போகிறோம் சொல்லுங்க. இப்போ நான் தளபதி ஃபேன், ஓகேவா? நானிலே ஆமனா வரப்பானுங்க, வரைச்சிட்டு போடா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. தலைவர் ஃபேனாக இருக்கலாம், நம்ம விண்வெளி நாயகன் ஃபேனாக இருக்கலாம், ஓகேவா? நம்மலாம் விண்வெளி நாயகன் அவரை விட்டுருவோம், ஓகேவா? அது வேற, ஓகேவா? அது நான் வந்துட்டு விக்ரம் படத்தோட ரிவ்யூவில் சொல்கிறேன். ஃபேன்ஸ்லாம் இருக்கும்ல, இப்போ தலைவர் இருக்கால, நீ நம்மனா வந்துட்டு ஃபேன்ஸ் கிட்ட கேட்குறேன், தலைவர் ஃபேன்ஸ் கிட்ட, நீனா கதைக்காவா போற, கதைக்காவையா போற, தலைவரை பார்க்க போகிறோம், கதை வந்துட்டு அவங்க வந்து ஒரு சிம்பிளான கதையை தான் எடுத்து பிக் ஸ்கேலில் வந்து பண்ணுவாங்க. நீ கதையை பார்க்க போறியா, தலைவரை பார்க்க போறியா? கதையை பார்க்க போறேன்னா இந்த கதை சரியில்லைன்னு சொல்ற ஒரு கோஷ்டி சுத்திக்கிட்டு இருக்கு, ஓகேவா? எத்தனை பேருக்கு தெரியும் கதை நல்லா இல்லை, அங்கெங்க கொண்டு போறாங்க, அது கொண்டு போறாங்க, இது கொண்டு போறாங்க. சரி, நீ உட்காந்து எழுது, தலைவருக்கு கதை ஒன்று சொல்லு, நல்ல கதையா எடு. ரைட்டிங் சரியில்லை, அது நீ எழுது. ஸ்கிரீன் பிளே சரியில்லை, நீ எழுது. படம் சரியில்லை, நீ எடுத்து பாரு, காசு போடு. 1000 கோடி ரீச் பண்ணுமா, நீ காசு போட்டு பாரு. இப்படிதான் கேட்கணும்னு தோணுது, ஓகேவா? கதை சரி இருக்கோ இல்லையோ, பிடிச்சதானே எல்லாம் நடிக்க வராங்க. தலைவருக்கே பிடிச்சிருக்கு, நடிச்சிட்டாரு, முடிஞ்சிருச்சு, என்ஜாய் பண்ணியிருக்காரு, ஓகேவா? லோகேஷ் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் எழுதியிருக்காரு. 2 years இதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, ஓகேவா? 2 years ஸ்பெண்ட் பண்ண ஒரு ஒர்க்கை, ஒரு ப்ராஜெக்டை 2 minutesல ஈஸியா நல்லா இல்லை, கதை நல்லா இல்லை, ஸ்கிரீன் பிளே நல்லா இல்லை, போரிங், இது சரியில்லை, அது சரியில்லை, சிம்பிளா டக்குன்னு ரிவ்யூல சொல்லிட்டு போயிடுது. ஓகே, சிம்பிளா? 2 வருஷம் மனசை வந்துட்டு எங்கேயும் போகாம இதுக்கு ரைட்டிங்க்குன்னு ஸ்பெண்ட் பண்ணி, இதுக்கு இந்த கூலி படத்துக்குன்னு ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணி அவரோட 2 years லைஃப் ஸ்பேனை ஈஸியா நம்ம வந்துட்டு உடச்சு விட்டு போயிடுது 2 ஜோடகளை. ஓகேவா? நான் படம் பார்க்கல, பட் இந்த ரிவ்யூலாம் பார்த்ததுக்கு அப்புறம் சத்தியமா இந்த பண்ணாடிங்க சொன்ன மாதிரி இருக்காது படம், ஓகேவா? இந்த சின்ன கிளிப்ஸ்லாம் பார்த்தேன்னு சொன்னல, நான் வாண்டட்லி பார்க்கலங்க, வாண்டட்லி பார்க்குறேன். இந்த பரதேசிங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க, லீக் பண்ணி வச்சிருக்கானுங்க. இப்போ நம்ம வந்து யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணலாம் கொஞ்சம் பார்த்துடுறோம், இன்ஸ்டா சின்ன ஸ்க்ரோல் பண்ணலாம் பார்த்துடுறோம், டைட்டில் காட்டுலேருந்து ஆரம்பிச்சு இன்டர்வியூ கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்துறேன், ஓகேவா? நான் வாண்டட்லி பார்க்கல. இந்த பண்ணாடிங்க போறவனுங்க படத்தை என்ஜாய் பண்ணாம வீடியோ எடுத்து வச்சிருக்கானுங்க, ஓகேவா? யாரெல்லாம் பார்க்கலாம், நான் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஓகேவா? பார்த்த வரைக்கும் இந்த சின்ன சண்டை காட்சிங்களாம் பார்த்த வரைக்கும் எப்படா தியேட்டர்ல போய் பார்ப்பேன் அப்படின்னு இருக்கு. சீரியஸா ஓகேவா? சீரியஸா நிஜமா தலைவருக்காக, ஓகேவா? தலைவருக்காக லாஸ்டா வந்துட்டு நான் வெயிட்டேன் போல ஜெயிலர் போனேன், செம்மையா என்ஜாய் பண்ணேன், ஓகேவா? அஃப்கோர்ஸ் ஜெயிலர் மாதிரி வந்துட்டு குழியில இருக்குமா அப்படின்னு கேட்டா வந்துட்டு இல்ல, கண்டிப்பா இல்ல. ஏன்னா டைரக்ஷன் யார் டைரக்ட் பண்றா? ஒரே ஹீரோ வச்சு 2 பேர் டைரக்ட் பண்ணிருக்காங்க. நெல்சன் வந்துட்டு அவரோட பேட்டர்ன் அப்படின்னு தெரியும், ஓகேவா? எமோஷன் இருக்கும், அந்த எமோஷனுக்குள்ளேயே கலாய் இருக்கும், சண்டை இருக்கும், சீரியஸான காட்சி இருக்கும், அதுக்குள்ள ஒரு காமெடி, டார்க் ஹியூமர், பிளாக் காமெடி, ரைட்டா? அவரோட பேட்டர்ன் வேற. இதுல நம்ம லோகேஷ் கனகராஜ் அவரோட இதுல வந்துட்டு இருக்கு அந்த நல்ல காமெடி, ஓகே? அந்த நம்ம ஹாலிவுட்லாம் பார்ப்போம், ஹாலிவுட் படத்துல வந்து சண்டைலாம் வந்துட்டு அவ்வளோ விறுவிறுன்னு ஒரு சீன் போய்க்கிருக்கும். அதில் நடுவில் வந்துட்டு இந்த டைலாக்ஸ் மூலமா, ரியாக்ஷன்ஸ் மூலியமா வந்துட்டு ஒரு ஹியூமர் இருக்கும், சின்ன ஹியூமர் கண்டிப்பாக ஒரு படத்துல இருந்திருக்கு, ஓகேவா? இருந்திருக்கு. மாநகரம் படத்துலையா இருக்கட்டும், கைதி படத்துலையா இருக்கட்டும், ஓகே? மாநகரம் படத்துல வந்து முனிஷ்கான் பண்ணுவாரு இந்த மாதிரி ஒரு காமெடி, அவரு கொடுக்குற ரியாக்ஷன். கைதி படத்துல வந்து தீனா இருப்பாரு, அவரு வந்து நல்லா இருக்கும், ஓகேவா? மாஸ்டர் படத்துல தளபதியே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபன்னா தான் படிக்கிருப்பாரு, ஓகேவா? நல்லா இருக்கும், ஓகேவா?
அதுக்கப்புறம் வந்துட்டு கட் பண்ணா விக்ரம் படத்துலயும் வந்துட்டு இருக்கு. நம்ம யாரு கமல்ஹாசன் சாரே வந்துட்டு நக்கல் பண்ணுவாரு. ஓகேவா, அவர் கொடுக்குற ரியாக்ஷன்லாம் நல்லா இருக்கும், சின்ன சின்ன இது. அதே மாதிரி தான் லியோலையும் சொல்ல தேவையில்ல, செம்ம ஃபன்னா இருந்துச்சு. பட் இந்த மாதிரி இருந்தாலும் அவரோட மெயின் அந்த இன்டெலிஜென்ட் மைண்ட் எங்கே வேலை செய்யணும்னா ஆக்ஷன்ல. எவ்வளோ அழகா இவ்வளோ கோஆர்டினேட்டா வந்துட்டு சண்டே காட்சிகளை காட்டலாம். ஓகே, இவ்வளோ விஷுவலா கிராண்டியரா நம்ம ரசிக்கிற அளவுக்கு ஆக்ஷன்ஸை காட்டலாம் அப்படின்ட்டு நினைப்போம். அது மட்டும் தான் ஓகேவா, அது மட்டும் தான் ஒரு டிஃப்ரென்ஸ். லோகேஷ் ஓகேவா, நம்ம அவரு எல்சின்னு சொல்லல, அவரு வந்துட்டு என்ன சொல்றது, பெரிய இது வேணும்னு கேட்கல, எல்லாம் நீங்களே கொடுத்தீங்க. நீங்கன்னா நம்ம எல்சூன் நம்மளே சொன்னோம், இந்த ஆக்ஷன் டைரக்டர் நம்மளே பேர் கொடுத்தோம், இப்ப கதைனால நம்மளே அடிக்கிறோம். என்னடா நியாயம்? அந்த அந்த மனசை வந்துட்டு அவருக்கு தோன்ற கதையை அவர் ஃப்ரீ ஃப்ளோவா பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஓகேவா, அதுவும் இந்த படத்துல வந்துட்டு ப்ரீவியஸ் படம் மாதிரி இந்த ட்ரக்ஸு கன்ஸு ஓகேவா அதெல்லாம் இருக்காது. அது இல்லாமல் இந்த ஹார்பர் ரொம்ப இந்த டார்க்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த டார்க் நைட் ஷூட்ஸ்லாம் இருக்குது, கண்டிப்பாக நைட் சீன்ஸ்லாம் இருக்குது. பட் வந்து இந்த கன்ஸு இல்லை, கன்ஸ் இருக்குது பட் வந்து குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரக்கு சுத்தமாக இல்லை. ஓகேவா, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டுன்னு. அதுக்கு பதிலாக தான் வாட்ச்ன்னு நினைக்கிறேன், அந்த வாட்ச் ஸ்மக்லிங்னு நினைக்கிறேன். அப்படி தான் எல்லா ரிவ்யூவும் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ அப்புறம் இந்த படத்துல வந்து ஒரு டிஏஜிங் சீன் இருக்கான், என்ன சொல்லுது, சாரி ஃப்ளாஷ்பேக் சீன் இருக்கான். அதில் டிஹெச் பண்ணியிருக்காங்க நம்ம தலைவர் மட்டும் இல்லாமல் சத்யராஜ் சாரை ஓகேவா டிஹெச் பண்ணியிருக்காங்களா. அவர் பழைய வாய்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்களாம். அது சின்ன கிளிப் கேட்டேன், ஓகேவா பார்த்தேன், செம்மையா இருந்துச்சு, உண்மையிலே அடியா இருந்துச்சுலாம். நான் தியேட்டர்ல போனோண்டான்னு தோணுச்சு. அதுவும் இந்த நாதாரி ஃபேன்ஸ் தான் வந்துட்டு வீடியோ எடுத்து போட்டானுங்க, பார்க்குற நிலைமையாயிடுச்சு. நான் தான் அந்த வாய்ஸ் கேட்டேன், ஒரு லுக்கு பார்த்தேன், செம்மப்பா தரம் அடி போ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. வந்துட்டு இப்போ வந்துட்டு சொன்ன ரிவ்யூ வந்துட்டு அந்த ரிவ்யூலாம் பார்த்ததுக்கு அப்புறம் போயே அவனோட படத்துக்கு அப்படின்னு தான் தோணுச்சு. இந்த படத்தை கண்டிப்பா ஒரு தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே அவனும் மிஸ் பண்ணிடக்கூடாது, செம்மையா என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு தோணுச்சு. ஸ்டாரி வைஸ் வந்து கண்டிப்பா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துட்டு நல்லா விறுவிறுன்னு இருக்க போகுது படம். ஓகேவா, இந்த தலைவரோட இந்த எல்லா ஷேட்ஸும் பார்க்க போறோம். இந்த எமோஷன், கோவம், விதி, மாஸ், இந்த டயலாக்ஸ், அந்த கிராண்டியர், அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன நக்கல் நையாண்டி, அந்த ஒரு அந்த மேனரிசம், அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ லைக் வந்து அடுத்த பேட்டை மாதிரி இருக்க போது போல. பேட்டை ஆஃப்கோர்ஸ் தெரியும், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேன் பாய் சம்பவம் கார்த்திக் சுப்ராஜ் வந்து பண்ணி விட்டாரு நம்ம தலைவருக்கு. அதே மாதிரி அடுத்த லோகேஷ் கனகராஜ் ஓகே, ஒரு கமல்ஹாசன் ஃபேன் ரஜினி சாரை வந்துட்டு இயக்கணும் அப்படி இருக்கும். அதுதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். கமல்ஹாசன் ஃபேன் ஓகேவா, ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு ஓகேவா, கமல்ஹாசன் சாரும் ரஜினி சார் ஃப்ரெண்டு. ஒருத்தரோட ஃபேனு இன்னொருத்தர் இயக்கியிருக்காரு. இது எப்படி அந்த சம்பவமா இருக்கும் பார்ப்போம். ஓகேவா, எனக்கு பார்க்க போறேன் எப்பன்னு தெரியல. ஸோ புலி அதுக்குள்ள வந்துட்டு ஆன்லைன்ல நான் எல்லா படத்தையும் பார்த்துருவோம்னு நினைக்கிறேன். ஓகே, பட் கண்டிப்பா தியேட்டர்ல வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பா ஆஃபீஷியலா வந்துட்டு கூலி படத்தோட தமிழ் மூவி ரிவ்யூ வந்துட்டு கண்டிப்பா நம்ம சேனல்ல பார்ப்பீங்க. எப்பன்னு தெரியல. ஓகேவா, நான் வந்துட்டு ப்ராமிஸ் பண்ண மாட்டேன். ஓகேவா, ஸோ இது வரைக்கும் யாரெல்லாம் இந்த படம் பார்த்தீங்களோ, கூலி படத்தை பார்த்தீங்களோ, எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிட்டா பிடிக்கல, எது குறை நிறைய, எந்த எக்ஸ்பெக்டேஷனோட நீங்க போய் பார்த்தீங்க, அதெல்லாம் நீங்க வந்துட்டு ஒன்னொன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. டைம் தான் சரிங்களா. ஸோ அடுத்தடுத்த வீடியோல வந்துட்டு இந்த கூலி படம் வளர்றதுனால வந்துட்டு லோகேஷ் கனகராஜோட படத்தை வந்துட்டு அந்த 6 படத்தை வந்துட்டு நம்ம பார்த்துருவோம். இன்னும் பார்த்துருன்னு சொல்லி எல்லா படத்தையும் பார்த்தேன். கடைசியாக வந்துட்டு எல்லாம் ரீவாட்ச் பண்ணிக்கிறேன். எல்லா படத்தையும் ரீவாட்ச் பண்ணிக்கிறேன். மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோ வந்துட்டு நான் எல்லாம் ரீவாட்ச் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் சீன்ஸ்லாம் இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ்லாம் திரும்ப பார்த்து ரிவ்யூ நோட் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்துருக்கேன். ஸோ அடுத்தடுத்த ரிவ்யூவில் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு இந்த 5 படத்தோட ரிவ்யூ வரும். ஒன்றுனா நீங்கள் டைம் தான் செக் பண்ணி பாருங்க சரிங்க. சும்மா இந்த மாநகரத்துலேருந்து ஆரம்பிச்சு நம்ம லோகேஷ் கனகராஜோட அந்த க்ரோத், அந்த டெவலப்மெண்ட், இந்த சாரி சொல்ற விதம் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு டெவலப் ஆயிருக்கு, இவ்வளோ எப்படி சொல்றது, இவ்வளோ கிராண்டியரா ஆயிருக்கு. அவர் புது ஐடியாலாம் அவ்வளோ அழகா யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்காக தான், அந்த டிஃபரன்ஸ்க்காக தான். ஓகேவா, ஒன்றுக்கு அப்புறம் எவ்வளோ டிஃப்ரென்ஸா இருக்கு, இவ்வளோ அழகா இருக்கு. படத்தை அழகா எடுத்திருக்காங்க, என்டர்டெய்னிங்கா எடுத்திருக்காங்க சொல்லுதான் இந்த ஒரு படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ண போறேன் சரிங்க. டைம் தான் செக் பண்ணி பாருங்க சரிங்க. ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next video. Signing off. I'm Naveen. Take care. Bye.